ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வாய்ஸஸ் ஆஃப் ரைஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சென்டென்ஸ் டு பி ஹீரோ அப்படின்ட்டு புதுசாக ஒரு அனிமே வந்திருக்கு. அதோட தமிழ் டப்பிங் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த பெல் ஐக்கனே கிளிக் பண்ணிடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அனிமே வந்து இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் ரொம்ப ட்ரெண்டிங்கில் இருக்குது. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், ஏன்னா தமிழ் டப்பிங்கில் வேறு ரிலீஸ் பண்ணியிருக்காங்களா. ஸோ இந்த அனிமையோட தமிழ் டப்பிங் எப்படி இருக்குன்ற ரிவ்யூ ஃபஸ்ட்டு நான் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் காமனாக அனிமே எப்படி இருக்குது அப்படின்றதையும் நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அனிமையோட தமிழ் டப்பிங் வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. பட் என்ன என்னால் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா, என்னால் இல்லை, மோஸ்ட் ஆஃப் த எல்லாருக்குமே இது மாதிரி தான் ஒரு பிரச்சனை இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த எபிசோட் ஃபுல்லாகவே ஒரு 2-3 மெயின் கேரக்டர்ஸ் தான், 2-3 தான் வந்து மேக்ஸிமம் மெயின் கேரக்டர்ஸாக இருக்காங்க. அவங்களுக்கு கொடுத்துருக்க வாய்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது. இந்த புச்சிகிரின்னு ஒரு அனிமே பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், அதில் வந்து கொடுத்துருக்க வாய்ஸாக இருக்கட்டும், நிறைய அனிமேல அந்த வாய்ஸ் ஆக்டர் வந்து டப்பிங் பண்ணியிருக்காரு. தமிழுக்கு சொல்கிறேன். அதில் இந்த ஜைலோன்ற கேரக்டர் தான் மெயினாக நமக்கு இப்போ இந்த எபிசோட் 1ல் காமிச்சிருப்பாங்க. ஸோ அந்த கேரக்டருக்கு அவர் தான் வாய்ஸ் கொடுத்துருக்காரு, இந்த புச்சிகிரியில் வாய்ஸ் கொடுத்தவர். ஸோ வாய்ஸ் அந்த டப்பிங்கை பொறுத்தவரை எந்த ஒரு குறையுமே கிடையாது, ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. பட் நிறைய பேர் இல்லை, என்னோடய ஃப்ரெண்ட்ஸே ஒரு சில பேர்லாம் சொல்லியிருந்தாங்க ஜாப்பனீஸில் பாரு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எனக்கு ஜாப்பனீஸில் பார்க்குறது பிரச்சனை இல்லை, நான் வீடியோ போடணும், அதனால நான் வந்து தமிழ் டப்பிங்கில் தான் பார்த்தேன். எனக்கு வந்து தமிழ் டப்பிங் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஜாப்பனீஸ்க்கும் தமிழுக்கும் ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. தமிழ் டப்பிங்கை பொறுத்த வரைக்கும் எந்த குறையுமே கிடையாது. என்னென்னா நீங்கள் நல்லா நோட்டீஸ் பண்ணிட்டேன், நான் மற்ற அனிமேல இது எனக்கு கிளியராக தெரியல, இந்த அனிமேல எனக்கு கிளியராக தெரியுது. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் டப்பிங்கில் பார்த்தாலுமே கரெக்டாக இந்த ஆறு ஓடுற சவுண்டு, அவங்க நடக்கிற சவுண்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த காத்தடிக்கிறது, இப்போ ஒரு டெலஸ்கோப் ஓப்பன் பண்ணுறாங்கன்னா அதில் இருக்கிற சவுண்ட் எஃபெக்ட்ஸ் எல்லாமே வந்து தமிழ் டப்பிங்லுமே அல்ட்ரா கிளியராக கேட்குது, எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. ஸோ ஓவராலாக தமிழ் டப்பிங்கில் நான் என்ன சொல்ல வரேன்னா எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்கன்னு தான் நான் சொல்லணும். அந்த நான் எப்போவுமே சொல்கிறது தான், நல்லா இருக்குது அப்படின்னா நான் எதை வச்சு நல்லா இருக்குன்னு சொல்கிறேன்னா, இப்போ ஒரு கேரக்டர் இருக்காருன்னா அவருக்கு ஒரு வாய்ஸ் கொடுக்கும்போது அந்த வாய்ஸை வந்து நம்ம அக்செப்ட் பண்ணுற மாதிரியான ஒரு வாய்ஸாக கொடுக்கணும். இந்த அனிமேலே அதே மாதிரி தான், இந்த ஒரு காடு கேரக்டர் ஒன்று வரும், ஒரு பொண்ணு கேரக்டர், அவங்களுக்கு கொடுத்த வாய்ஸாக இருக்கட்டும், அவங்களுக்கு நல்லா சூட் ஆகிருக்கு. அண்ட் இந்த ஜைலோ கேரக்டருக்கு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அவருக்கு சூட் ஆகிருக்கு. அவங்களுக்கு கூட வந்து ஒருத்தர் இருப்பான், அந்த ஜைலோ கூடயே ஃப்ரெண்டு மாதிரி ஒருத்தர் இருப்பான், அவரோட வாய்ஸுமே ரொம்ப சூப்பராக இருக்குது. எனக்கு தமிழ் டப்பிங் 100, அதாவது 10க்கு 9 கொடுக்குற அளவுக்கு எனக்கு நல்லா இருக்குது, எந்த ஒரு குறையுமே கிடையாது. ஓகேவா, பிஜிஎம் எல்லாமே மிக்சிங் எல்லாமே நல்லா இருக்குது. ஒரு சில அனிமேல இப்போ வர எல்லா அனிமேவுமே நல்லா தான் பண்ணுறாங்க. ஒரு 4-5 மாதத்துக்கு முன்னாடி வந்த தமிழ் டப்பிங் அனிமேலாம் பார்த்தோம்னா இங்கிலீஷ் ஜாப்பனீஸில் பார்க்கும்போது நமக்கு அந்த சவுண்ட் எஃபெக்ட்ஸ், அந்த பின்னாடி ஓடுற அந்த பிஜிஎம்லாம் கொஞ்சம் நல்லா கேட்கும், தமிழ் டப்பிங்கில் கேட்காது. பட் இப்போ ரீசெண்டாக வரதுல எல்லாத்துலேயுமே ஜாப்பனீஸில் என்ன குவாலிட்டி இருக்கோ அதே குவாலிட்டி தான் தமிழ் டப்பிங்லையும் கொடுக்குறாங்க. ஸோ அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் தமிழ் டப்பிங்கில் நீங்கள் கண்டிப்பாக பார்க்கலாம். இந்த அனிமே வந்து ஒர்த்து வாட்சின்னு நான் சொல்லுவேன். இது வந்து தமிழ் டப்பிங் ரிவ்யூ, ஓகேவா, தமிழ் டப்பிங் நல்லா இருக்குது, நீங்கள் கண்டிப்பாக போய் பார்க்கலாம். இந்த அனிமேவோட ரிவ்யூ என்ன அப்படின்னா, தெரிவிக்க விட்டாங்க. அதாவது ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் எடுத்தோடனே பார்த்தோன்னா நமக்கு கதைக்குள்ளே தான் போகிறாங்க, நமக்கு வந்து எந்த ஒரு எக்ஸ்ப்ளனேஷனுமோ டிஸ்க்ளைமரோ எதுவுமே கிடையாது. இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோன்னா டோகனங்கி காச்சியா குட்டாலாம் பார்த்தோன்னா ஸ்டார்டிங்லேயே இந்த மாதிரி ஒரு வேர்ல்டு இருக்குது, டீமன்ஸை எதிர்க்கிறதுக்கு வந்து இன்னொரு ஸ்குவாட் மாதிரி ஒருத்தங்க இருக்காங்க. இல்லைனா வந்து காச்சியா குட்டாவில் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கை பீப்புள் வாழ்ந்துட்டு இருப்பாங்க, அதில் வந்து ஏழைங்க வந்து இந்த சிட்டிக்குள்ளே போகக்கூடாது, இந்த மாதிரியான ஒரு டிஸ்க்ளைமர் இருக்கும். அதாவது இந்த வேர்ல்டில் இதுதான் பிரச்சனையாக இருக்குன்றதை எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரியான ஒரு வாய்ஸ் ஓவர்லையாவது எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. அது முக்கால்வாசி அனிமேல் அப்படி தான் இப்போ ரீசெண்டாக வர அனிமே எல்லாத்துலேயுமே. பட் இந்த சென்டென்ஸ் டு பி ஹீரோ அந்த அனிமேல் என்னன்னா டேரெக்டாக எந்த ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் வாய்ஸ் ஓவர் எதுவுமே இல்லாமல் டேரெக்டாக கதைக்குள்ளே தான் போகிறாங்க. இந்த எபிசோட் 1 பார்த்துட்டு என்னடா படமாக எடுக்க வேண்டியது அனிமேவாக எடுத்துட்டீங்களான்ற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா வந்து இது ஒரு இசைக்க அனிமேவே கிடையாது, ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஃபேண்டசி பொலிட்டிக்கலாக இருக்குமோன்னு எனக்கு தோணுது. ஏன்னா எபிசோட் 1 பார்த்த வரைக்கும் பொலிட்டிக்கலாக இருக்குமோன்னு எனக்கு தோணுது. என்னன்னா எடுத்தோடனே கதைக்குள்ளே போவாங்கப்பா, ஃபுல்லாக ஃபைட்டு வாரு அப்படி தான் இருக்கும். எனக்கு ஒரு சில இடத்துல புரியல, என்ன சொல்கிறாங்க இவங்க, என்ன சொல்ல வராங்க, எனக்கு எதுவுமே புரியல. அதுக்கப்புறம் கொஞ்சம் போக தான் எனக்கே வந்து புரிஞ்சுது. ஓகே, இது இந்த வேர்ல்ட் பில்டிங்கை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன், அதுக்கப்புறம் நீங்கள் இந்த அனிமே போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது என்னென்னா டீமன்ஸ், அதாவது என்ன சொல்கிறது, தமிழ் டப்பிங்கில் பார்க்குறவங்களுக்கு எப்படி இருக்கும்னா வந்து பேய் கடவுள் அப்படின்னு தான் இந்த மென்ஷன் பண்ணியிருக்காங்க இந்த அனிமேல. என்னென்னா அந்த டீமன்ஸ் அதுக்கான கடவுள், அவங்க வந்து அதுக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த என்ன சொல்கிறது, அந்த டீமன்ஸ்க்குன்னு இருக்கிற சோல்ஜர்ஸு இவங்கெல்லாம் வந்து ஹியூமன்ஸ் அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. இதுதான் என்ன ப்ரோ, இது எல்லா அனிமேலையும் வராதானே அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. அதாவது 47 டீமன் கடவுள் வந்து வந்திருக்காங்க. இப்போ நம்ம எபிசோட் 1ல் பார்த்தது வந்து 47வது டீமன் கடவுள், ஓகேவா. அதுக்கு முன்னாடி இருந்தவங்கலாம் எவ்வளோ பவர்ஃபுல்லு அது எதுவுமே நமக்கு தெரியாது, இனிமேல் வர எபிசோட்ஸில் தான் நமக்கு காட்டுவாங்க. ஸோ வந்து டீமன் விசஸ் ஹியூமன் தான் இங்கேயும் நடந்துட்டுருக்கு. பட் நானும் அப்படி தான் நினச்சேன், இது எல்லா அனிமேலையும் இருக்கிறது தானடா, இதில் என்னடா புதுசாக இருக்குது அப்படின்னு நானும் நினச்சேன். அதுக்கப்புறம் தான் போக தெரியுது பொலிட்டிக்கலாக அட்டாக் அண்ட் டைட்டன் மாதிரி பொலிட்டிக்கலாக ரொம்ப நிறைய விஷயங்கள் உள்ளே வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஜைலோ கேரக்டர் இருக்குல்ல, அது வந்து ஒரு ஃபார்மர்
தளபதியாக இருந்திருப்பான் அந்த கவர்மெண்ட்டுக்கு. அவன் மேலே வேணுக்குனே தப்பான ஒரு குற்றச்சாட்டு வச்சு அவனை வந்து ஒரு குற்றவாளியாக மாற்றி தூக்கு தண்டனைக்கு அனுப்புகிற அளவுக்கு, மரண தண்டனை கொடுக்குற அளவுக்கு அவனை குற்றவாளியாக மாற்றிடுவாங்க. அதுக்கப்புறம் இவன் வெளியே வந்துட்டு அந்த என்ன சொல்கிறது, அந்த சோல்ஜர்ஸ் அதெல்லாம் இருந்து வெளியே வந்துட்டு ஒரு மாவீரனாக வாழ்ந்துட்டு இருப்பான். இது எங்கன்னா அதில் ஒரு 2 கேட்டகிரியாக பிரிச்சிருக்காங்க. அதாவது கவர்மெண்ட்டுக்கு கீழே வேலை பார்க்குற அந்த சோல்ஜர்ஸ், அந்த படை, அந்த கவர்மெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணுறவங்க, இதெல்லாம் வந்து கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸாக வந்து ஒரு கேட்டகிரி இருக்குது. இன்னொரு கேட்டகிரியில் இன்னும் காட்டலை, பட் அடிக்கடி சொல்லிகிட்டே இருக்காங்க இந்த அனிமேல. என்ன அப்படின்னா, மாவீரர்கள் அவங்க வந்து யாருக்கும் கட்டுப்பட மாட்டாங்க. அதாவது இந்த கவர்மெண்ட்டுக்கு கீழே வேலை பார்க்கணும்னா அந்த கவர்மெண்ட் சொல்கிறது தானே கேட்கணும். இந்த மாவீரர்கள் அப்படின்ற கேட்டகிரியில் வரவங்களாம் கவர்மெண்ட் என்ன சொல்லுதோ சொல்லலை அதெல்லாம் அவங்க கேட்க மாட்டாங்க. அவங்களுக்கு என்ன தோணுதோ அதை தான் செய்வாங்க. ஓகேவா? அந்த கேட்டகிரியில் தான் இப்போ ஜைலோ இருக்காரு. பட் ஒரு காலத்தில் கவர்மெண்ட் சொல்கிறத கேட்டு நடந்துட்டு இருந்த ஒரு ஆள் தான் வரும். ஸோ எனக்கு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. என்னடா டீமன் விசஸ் ஹியூமன்ற மாதிரி அனிமே போச்சு, அதுக்கப்புறம் கதையை டிஃப்ரெண்ட்டாக கொண்டு போறீங்களா அப்படின்ற மாதிரி ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஸோ ஓவராலாக இந்த அனிமையை பற்றி நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த அனிமே எப்படி இருக்குன்றது நம்ம எபிசோட் 1 பார்த்ததுனாலலாம் எனக்கு தெரியாது. எனக்குன்னு இல்லை, யாராலையுமே ஜட்ஜ் பண்ண முடியாது. பட் என்னை பொறுத்த வரைக்கும், நான் பார்த்த வரைக்கும் என்னோட ஜட்மெண்ட் என்ன அப்படின்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு பொலிட்டிக்கல் ட்ராமாவா, மிஸ்ட்ரி த்ரில்லராக, ஃபேண்டஸியாக இருக்கும்னு தான் தோணுது. அதாவது டீமன் விசஸ் ஹியூமன் தான் மெயின் கோர். ஆனால் அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, டீமன் விசஸ் ஹியூமன்ன்றதெல்லாம் தாண்டி ஹியூமன் விசஸ் ஹியூமனே நடந்துட்டு இருக்கு, ரேசிசம் மாதிரி. அதாவது நம்ம ஹியூமனாக இருக்கிறவங்களே நம்மளை அடிச்சுட்டு இருக்கோம், அப்போ டீமன் வந்து அடிக்கிறதுல என்ன ஒரு பெரிய ஆச்சரியம் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் இந்த அனிமையோட இந்த எபிசோட் 1 பார்க்கும்போது எனக்கு தோணுச்சு. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அனிமேஷன் ஸ்டைலுமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. எந்த ஒரு இடத்துலையுமே எந்த ஒரு குறையுமே இந்த அனிமையை பற்றி எனக்கு தோணலை. ஆனால் நான் சொல்லிக்கிறது என்ன அப்படின்னா, நீங்கள் தமிழ் டப்பிங்கில் தான் அனிமே பார்ப்பேன்னா கண்டிப்பாக பாருங்கள், எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. தமிழ் டப்பிங் சூப்பராக இருக்குது. ஜாப்பனீஸ் அண்ட் இங்கிலீஷில் பார்க்குறவங்களா இருந்தாலுமே நான் ஜாப்பனீஸ் அண்ட் இங்கிலீஷ்லுமே செக் பண்ணிட்டேன், அதுவுமே ரொம்ப நல்லா இருக்குது. என்னென்னா, ஃபர்ஸ்ட் எபிசோடு வந்து நீங்கள் ஃபுல்லாக பார்த்து முடிக்கிற வரைக்கும் உங்களுக்கு ஒரு ஐடியாவே இருக்காது, என்ன நடந்துட்டு இருக்கு, என்ன பேசிகிட்டு இருக்காங்க, என்ன அப்படின்ற ஒரு புரிதல் வரதுக்கே கொஞ்சம் டைம் எடுக்கும். ஃபர்ஸ்ட் எபிசோடு முடியும் போது தான் ஓகே இந்த மாதிரி தான் இருக்கும் போல், அடுத்தடுத்த எபிசோடில் தான் புரியும் அப்படின்ற மாதிரி இருக்கும். உண்மையிலேயே அந்த அனிமே எடுத்திருந்த அந்த எபிசோடு 1 அப்படி தான் இருக்குது. நம்ம பார்க்க தான் அந்த வேர்ல்டில் என்ன பிரச்சனை, என்னென்ன நடக்குதுன்றது தெரியும். டேரெக்டாக கதைக்குள்ளே போயிட்டாங்க. அதுதான் வந்து நிறைய பேருக்கு புரியல. என் ஃப்ரெண்ட்லாம் பார்த்துட்டு இதில் என்ன நடக்குதுன்னே புரியலையடா, இது ஒரு மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தான். ஸோ என்னன்னா, இப்போ எபிசோட் 2 வந்தால் தான் நமக்கு தெரியும், இன்னும் கொஞ்சம் நிறைய கிளாரிஃபிகேஷன்ஸ் பண்ண முடியும். ஸோ ஓவராலாக இந்த அனிமே எப்படி இருக்குது பார்க்கலாமா வேண்டாம்னா 100% ஒர்த். இந்த 2026 வந்த ஃபஸ்ட் அனிமேன்றதை விட ஒரு பிளாஸ்டான அனிமேன்னு சொல்லலாம். ஃபஸ்ட் எபிசோடு 1 மணி நேரம் தெரிய விட்டுட்டாங்க, போரே அடிக்காது எந்த இடத்துலையும். ஸோ நீங்கள் கண்டிப்பாக போய் பாருங்கள். தமிழ் டப்பாக இருந்தாலும் சரி, ஜாப்பனீஸ் டப்பிங்கில் பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி, 2 பேரும் கண்டிப்பாக போய் பாருங்கள். ரொம்பவே நல்லா இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ இதுதான் என்ன நான் இந்த எபிசோடு 1 பார்த்த வரைக்கும் நான் கொடுக்கணும்னு நினச்ச ரிவ்யூ இதுதான். ஸோ எத்தனை பேருக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சோ வந்து மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அன்டில் த நெக்ஸ்ட் வீடியோ, குட் பை.